இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கிறது மென்ஸோட வேகன்சிஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மென்ஸ் வேகன்சிஸில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு 6413 வேகன்சிஸ், சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு 7610 வேகன்சிஸ், சிஆர்பிஎஃப்ல எதுவும் வேகன்சிஸ் கொடுக்கல, எஸ்எஸ்பியில் 3806 வேகன்சிஸ், ஐடிபிபி இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் 1216 வேகன்சிஸ், ஏஆரில் 3185 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்எஸ்எஃப்பில் 194 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபார் மென்ஸ் வந்து இது இந்த மென்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாப்க்கு, இந்த வேகன்சிஸ். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கரியர் பாயிண்ட் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி இதிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 25,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸான லாஸ்ட் டேட் என்ன, வேக்கன்சி என்ன, ஃபீஸ் எவ்வளோ, அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும், அடுத்து எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, எக்ஸாம், அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நேற்று தான் இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட ஸ்டார்டிங் டேட், அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 17 ஜூலை 2021. இது வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு. அடுத்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போட முடியும். ஆஃப்லைனில் நம்ம அப்ளிகேஷன் போட முடியாது. ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுட்டு சலானை நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த சலான் வச்சு ஆஃப்லைனில் பேமெண்ட் மோட் மட்டும் வேணால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் அப்ளை ஆன்லைன் வந்து 31 ஆகஸ்ட் 2021. அப்போது வந்து லாஸ்ட் டேட் வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட், அதாவது அப்ளிகேஷன் நம்ம போட்டுட்டு பேமெண்ட் மட்டும் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா, இப்போ அப்ளிகேஷனை 31 போட்டுருணும். பேமெண்ட் இன்கேஸ் நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியல, ஏதாவது சம் ப்ராப்ளம் அப்படின்னா 2 வரலும் டைம் கொடுத்துருக்காங்க. 2 செப்டம்பர் 2021 அதுவும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்கேஸ் நம்ம ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணுறோம், ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணோம்னாக்கா அதில் சலானை வந்து டவுன்லோட், ஆஃப்லைன் பேமெண்ட் போட்டு சலானை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 7 செப்டம்பர் வரலும் கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்பிஐயில் போய்ட்டு இந்த சலானை ஃபில் பண்ணி அங்கே பே பண்ணிக்கலாம். இந்த சலானை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 4 செப்டம்பர் 2021. ஸோ இது வந்து ஃபுல்லாக இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பற்றி இது மாதிரி பார்ப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணல. ஏன்னா கோவிட் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கனால என்றைக்கு வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோன்னு அவங்க பர்டிகுலர் டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ இன்கேஸ் வந்து அது ரிலீஸ் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க ssc.nic.in இந்த வெப்சைட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. அங்கே நெக்ஸ்ட் போகலாம். இப்போ டிஸ்பிளே இருக்கிறது உங்களுக்கு உமன்ஸோட வேகன்சிஸ். உமன்ஸ்க்கு வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் பார்த்திங்கன்னா 1132, சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் 854 வேகன்சி, சிஆர்பிஎஃப்ல வேகன்சிஸ் எதுவும் கொடுக்கல, எஸ்எஸ்பிலையும் வேகன்சிஸ் எதுவும் கொடுக்கல, ஐடிபிபி இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் இதுக்கு வந்து 215 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஏஆரில் ஒரு 600 வேகன்சிஸ், அடுத்து என்ஐஏல எதுவும் வேகன்சிஸ் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து 100 rupees. இதில் வந்து 2 பேருக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து எஸ்சி, எஸ்டி அல்லது பிடபிள்யூடி, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி, இவங்க யாராவது இருந்தால், அண்டு உமன்ஸ்க்கும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர மீதி எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 100 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸு. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் ஃபஸ்ட்டு, அடுத்து ரிட்டன் எக்ஸாம், அடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வந்துச்சுன்னா யூ வில் பி செலக்டட் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 100 கொஷின் 90 minutes, அதாவது 1.5 hours. 1.5 hours 100 கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து 4 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 பார்ட்டு என்னென்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ இதுதான் அந்த 4 பார்ட்.
இதுதான் அந்த 4 பார்ட். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வரும். அடுத்து பார்ட் பியில் ஜென்ரல் நாலேஜ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இது எல்லாமே வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளே வந்துடும். இது ஒரு கடல் மாதிரியான ஒரு பார்ட்டு. இது எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் நான் இந்த பின்னாடி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், அதை நான் பார்க்கலாம். அடுத்து பார்ட் டி வந்து பார்ட் சி. இது பார்ட் டியில் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. நம்ம ஹிந்தியில் எழுதணும்னா ஹிந்தியில் எழுதிக்கலாம், இங்கிலீஷில் எழுதணும்னா இங்கிலீஷில் எழுதிக்கலாம். நாம் வந்து தமிழ்நாடு பீப்புள் அப்படிங்கிறத மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷில் தான் எழுதுவோம். ஸோ அப்போ இங்கிலீஷ் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து 25 கொஷின்ஸ் 25 மார்க்ஸ். ஜென்ரல் அவேர்னஸும் 25 கொஷின் 25 மார்க்ஸ். மேத்தமெட்டிக்ஸும் 25 கொஷின் 25 மார்க்ஸ். இங்கிலீஷும் 25 கொஷின் 25 மார்க்ஸ். டோட்டல் நமக்கு 90 மினிட்ஸ் டைமிங். அதாவது இது செக்ஷனல் டைமிங் எதுவும் கிடையாது. டோட்டலாக 1.5 hours ஓடும், ரன்னிங் ஆகும், சிஸ்டமில் ரன்னிங் ஆகும். இது ஆன்லைன் எக்ஸாம் தான். இது டோட்டலாக 90 மினிட்ஸ் வந்து ரன்னிங் ஆகும். அதில் நம்ம இந்த பார்ட்டை எப்படி வேணாலும் ஷஃபிளில் இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் லடாக்கி ரீஜன், அதாவது லடாக் ரீஜனை தவிர மீதி இருக்கிற ரீஜனுக்கெல்லாம் மேல் வந்து 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸில் ஓடணும். ஃபீமேல் வந்து 1.6 கிலோமீட்டர்ஸை 8.5 மினிட்ஸில் ஓடணும். 1.6 கிலோமீட்டர்ஸை 8.5 மினிட்ஸில் ஓடணும் லடாக் ரீஜியன் இல்லாதவங்களுக்கு. ஏன்னா லடாக் ரீஜியன் ஒரு ஹில் ஸ்டேஷன், அதனால் அவங்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே லடாக் ரீஜியனில் இருக்கவங்க அப்ளை பண்ணணுன்னாக்கா அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்குனாக்கா 1.6 கிலோமீட்டர்ஸ் வந்து 6.5 மினிட்ஸில் ஓடணும். அடுத்து 800 மீட்டர்ஸ் வந்து 4 மினிட்ஸில் ஓடணும். ஸோ ஃபார் லடாக் ரீஜியன். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் மேலோட ஹைட் எவ்வளோ இருக்கணும்னாக்கா 170. இன்கேஸ் ஃபீமேல் அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா 175 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். மேல் அப்போ அப்ளிகேஷன் போடுற மேலுக்கு 170 ஹைட் இருக்கணும், ஃபீமேலுக்கு 157 ஹைட் இருக்கணும். செஸ்ட்டு இது ஒன்லி ஃபார் மேலுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் அன்எக்ஸ்பேண்டடில் வந்து 80 சென்டிமீட்டர்ஸும் மினிமம் 5 சென்டிமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் இருக்கணும். மூச்சு இழுக்கும் போது 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் இருக்கணும். அதாவது 80 நார்மலில் 80 இருக்குன்னா மினிமம் 5 அப்படிங்கிற போது 85 மினிமம் இருக்கணும் செஸ்டோட சென்டிமீட்டர்ஸ். அன்எக்ஸ்பெண்டட் நார்மலில் வந்து 80 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு டீட்டெயில் சிலபஸ் பேட்டர்ன். இதுதான் டீட்டெயிலாக சிலபஸ் என்னென்ன டீட்டெயில் சிலபஸ் பேட்டர்ன் இதுதான். இப்போ இங்கிலீஷ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு இங்கிலீஷில் என்னென்ன டாபிக்ஸை நம்ம படிக்கணும், டீட்டெயில் சிலபஸ் இதுதான். சரிங்களா? என்ன டாபிக்? இப்போ காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங் இருக்கும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும், பேராஜம்பிள்ஸ் இருக்கும், சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் இருக்கும். இப்போ காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங் அப்படிங்கும்போது இப்போ காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம காம்ப்ரிஹென்ஷன்ஸில் இருந்து கொஷின்ஸ் வந்துருக்கும். அந்த கொஷின்ஸ் அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த பேராகிராஃபில் இருந்து கொஷின்ஸ் வந்திருக்கும். அந்த கொஷின்ஸை நம்ம அந்த பேராகிராஃபை ரெஃபர் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங். அடுத்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன், நியூ சென்டென்ஸ், அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் இடையில டேஷ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சென்டென்ஸ்க்கு கீழே 4 ஆப்ஷனில் எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணுறது. ஸோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன். பேராஜம்பிள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேராஜம்பிள் அப்படிங்கன்னா ஒரு ஸ்டோரியோ ஒரு விஷயத்தையோ வந்து அலைன்மெண்ட் இல்லாமல் ஒரு ஷஃபிளாக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அலைன் பண்ணுவோம், அதை பேராஜம்பிள். அப்புறம் சினானிம்ஸ் அன்னிம்ஸ், இது ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். ஸோ இதுவும் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஜென்ரல் பார்ட் பியில் பார்த்தா இந்த ஜென்ரல் ரீசனிங் இது பார்த்திங்கன்னா ஸ்பேட்டியல் விசுவலைசேஷன் அண்ட் ஸ்பேட்டியல் ஓரியன்டேஷன். இந்த ஸ்பேட்டியல் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது இந்த ட்ராயிங். இப்போது ஒரு 4 ட்ராயிங்கில் இப்போ ஒரு ட்ராயிங்கில் ஒரு பார்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் எந்த பார்ட் அந்த ட்ராயிங்க்கு மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும். அடுத்து வந்து அப்சர்வேஷன். இப்போ நம்ம ட்ராயிங் எல்லாமே அப்சர்வேஷன் பண்ணி எழுதுறது. அனலிட்டிக்கல் ஸ்கில்லை செக் பண்ணுறதுக்காக இந்த ரீசனிங் பார்ட் கொடுத்துருப்பாங்க. விஜுவல் மெமரி, அரித்மெட்டிக் ரீசனிங், வெர்பல் ரீசனிங். இதில் அரித்மெட்டிக் ரீசனிங் போது நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வெர்பல் ரீசனிங் அப்படிங்கும்போது இப்போ இப்படி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து சிங்கம் கர்ஜிக்கும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்போது வந்து புலி என்ன பண்ணும், இல்லை காக்கா என்ன பண்ணும், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ அனாலஜி, கோடிங், டிகோடிங், சிமிலாரிட்டி டிஃப்ரென்ஸ், இந்த
ஸ்டடீஸ் அண்ட் தியரிஸ், ரீசன்ட் ஸ்டடீஸ் அண்ட் தியரிஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் சி, இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் எவ்வளோ படிச்சிங்கன்னு பார்த்தவே பார்த்தாது. ஸோ அவ்வளோ கடல் மாதிரியான ஒரு டாபிக் ஜென்ரல் அவேர்னஸ். இது ஆனால் இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக் இன்வென்ஷன், ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில், ஸ்போர்ட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுப்பாங்க. அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், ரீசெண்டாக அவார்ட்ஸ் என்ன, யார் எந்த அவார்ட்ஸ் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட், இப்போது யோகா டே அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ வந்து இயரில் இம்பார்ட்டன்ட் டே. அடுத்து கல்ச்சர், ஜியாகிரஃபி, எக்கானமி. இப்போ ஜியாகிரஃபினா ஃபுல் டாபிக் லைட், இங்கே ஜியாகிரஃபி மட்டும் தான் மென்ஷன் பண்ணிங்க. பட் ஜியாகிரஃபி ஃபுல்லாகவே படிக்கணும், எக்கானமியும் ஃபுல்லாக படிக்கணும். அடுத்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிக்கணும், பாலிட்டி படிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம படித்தே ஆகணும். இதுதான் பெரிய கடல் மாதிரியான ஒரு டாபிக் ஜென்ரல் அவேர்னஸ். ஆனால் அதுலேயும் 25 மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸில் நம்பர் சிஸ்டம், பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், simple interest, compound interest, profit and loss, discount, measurements, time and distance, time and work, fundamental operations. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான், வெரி பேசிக்கான டாபிக்ஸ் தான். மேக்ஸ் லைட்டாக தெரிஞ்சாவே இதை போட்டுடலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ இப்போ ஏஜ் லிமிட் பற்றி பார்க்க போகிறோம். இன்கேஸ் நம்ம வந்து ஓபிசியாக இருந்தால் நமக்கு எவ்வளோ ஏஜ் அப்படின்னா, ஓபிசியாக இருந்தால் 26 இயர்ஸ் ஏஜ் இருக்கணும். எஸ்சி ஆர் எஸ்டியாக இருந்தால் நமக்கு 28 ஏஜ் ஆகிருக்கணும். அதாவது லிமிட் 26 லிமிட், 28 லிமிட். அதுக்கு மேலே ஆயிருந்தால் நமக்கு எலிஜிபிள் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் மேன் ஜென்ரலாக இருந்தால் 26 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓபிசியாக இருந்தால் 29 இயர்ஸ். அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சி ஆர் எஸ்டியாக இருந்தால் 31 இயர்ஸ். இதில் அவங்க எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது 26 இயர்ஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ்னால் 29 இயர்ஸ் வரலும் ஓபிசி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ், அப்போது 33 இயர் வரலும் அப்ளை பண்ணிக்கலாம், 33 ஏஜ் வரலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் கொடுத்துருக்கோம் தமிழ்நாடோடது. இப்போ இதான் தமிழ்நாடு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 35, அதாவது 100க்கு 35 தான் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ லோவஸ்ட்டு கட் ஆஃப் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஈஸியாக இதை அட்டன் பண்ணாவே மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் தெரிஞ்ச கொஷினாக இருக்கும், ஒரு அனலிட்டிக்கல் நாலேஜ்லேயே பாதி கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். இது 33 எஸ்சி, இது எஸ்டி, இது ஓபிசி, இவங்க எல்லாத்துக்குமே ஒரே கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிடபிள்யூடி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை கிளியர் பண்ணிட முடியும் இந்த எக்ஸாமை. இது நம்ம இப்போ வந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ்னால ஸ்டேட் வைஸில் எழுதலாம். ஸ்டேட் வைஸில் வந்து நம்ம எழுத முடியும். தமிழ்நாடு எழுதலாம், இப்போ பாண்டிச்சேரி, நம்ம இது ரெண்டில் எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஸ்டேட் வைஸ் அப்படிங்கும்போது இந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு இவ்வளோ கட் ஆஃப் தான் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஃபர்தராக இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் டிஎன்பிசி ரிலேட்டட் டாபிக்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம். ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னாக்கா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.